அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நடத்தும் கூட்டத்தை மேலும் ஒரு எம்எல்ஏ புறக்கணித்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான KC வீரமணி பங்கேற்கவில்லை. ஏற்கனவே ராணிப்பேட்டை நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் கலந்து கொள்ளாமல் இருந்த நிலையில் தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏவான KC வீரமணியும் பங்கேற்காதது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜோலார்பேட்டை எம்எல்ஏவான KC வீரமணி வேலுமணி தரப்பைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலுமணி தரப்போடு சேர்ந்து தாவேக அரசுக்கு ஆதரவளித்தவர்களில் KC வீரமணியும் ஒருவர். இவருடைய மாவட்ட செயலர் பதவியும் பறிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான KC வீரமணி பங்கேற்கவில்லை. ராணிப்பேட்டை நிர்வாகிகள் கூட்டத்தில் ஏற்கனவே ஆற்காடு எம்எல்ஏ சுகுமாரும் கலந்து கொள்ளாமல் இருந்தார். இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். இதனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணி தரப்பிற்கும் இடையே இன்னும் புகைச்சல் நீடிக்கிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். பல்வேறு மாவட்டங்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்ற நிலையில் இன்று ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அதிமுக தலைமையகமான ராயப்பேட்டையில் உள்ள MGR மாளிகையில் மாவட்ட ரீதியாக ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் இன்று காலை ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்திருந்தார். இந்த ஆலோசனையில் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே இவர் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறி அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருந்தது. அவரும் SP வேலுமணி தரப்பை ஆதரித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்.